ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஈஸியான வீட் கப் கேக் எப்படி செய்யலாங்கிறது சொல்லி பார்க்க போகிறோம். சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீட் கப் கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 2 ஸ்பூன் பட்டர், 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கேக் வந்து நல்லா ப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களோட நாட்டு சர்க்கரையில் கட்டிகள் ஏதாவது இருந்ததுன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஃபைனலி நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு சன்னி வந்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டையும் சேர்த்து நல்லா சலிச்சு வந்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சலிச்சு எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா, அதில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஈவனாக வந்து கிடைக்கும். அது இல்லாமல் கேக் பேட்டருமே வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த சலிக்கிற ப்ராசஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணுறப்போ கேக் பேட்டர் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா, பாலோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கப் தான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் கிட்டே யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா மாவு பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, நான் இடையில கொஞ்சம் கொஞ்சம் பால் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படின்னு ஒரு 1/2 கப் பால் வந்துட்டு சேர்த்துருப்பேன். ஃபைனலி நம்மளோட வெனிலா எசன்ஸ் சேர்த்து கேக் பேட்டர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு கேக் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் கப் கேக் மோல்டர் வந்து எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து கப் கேக் செய்கிறதுனால கப் கேக் மோல்டர் வச்சு அதில் வந்து அந்த கப் கேக்கான அந்த ஷீட்டுமே வந்து வச்சுருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது மோல்டர் கூட வந்துட்டு எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கீ ஆர் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் ஷீட் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் வந்து டீமோல்ட் பண்ண ரொம்பவே ஒரு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சரை வந்துட்டு இந்த மோல்டரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, ரொம்ப அதிகமாகவும் வந்து ஆட் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு மீடியம் லெவலில் வந்து வச்சிங்கன்னா கேக் வந்து நல்லா ப்ளஃபியாக வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, அதில் ஒரு 1/2 கப் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளோட ஃபைனலி இந்த பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம ஓடிஜியில் உள்ளே இருக்கிற அந்த சில்வர் பிளேட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வச்சுக்கோங்க. அது வச்சதுக்கப்புறமா டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடிஜி வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் வந்து பண்ணிக்கோங்க. இது ப்ரீ ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரேவை உள்ளே வச்சு சேம் அதே டெம்பரேச்சரில் 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா உள்ளே வச்சாச்சு. டோரை க்ளோஸ் பண்ணி சேம் அதே டெம்பரேச்சரில் வந்து வச்சுக்கோங்க. ஆனால் டைம் மட்டும் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இப்போ பேக் ஆனதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான கேக் தான். இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே பேக் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்கும். இப்போ நல்லாவே அந்த ப்ளஃபினஸோடு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கேக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்ட்டு. இதை பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது, இது நம்மளாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம கேக் வந்து பேக் ஆகி முடிச்சிருச்சு. இது டோர் ஓப்பன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹீட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பார்த்து தான் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். மேக்ஸிமம் க்ளவுஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட க்ளவுஸ் இல்லை. ஸோ அதனால் நார்மலாக தான் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணியிருந்தோம். ஸோ பாருங்கள், நம்ம கேக் வந்து எவ்வளோ ஒரு சாஃப்டாக மேலே க்ராக்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி க்ராக் வந்தால் தான் அந்த கேக்கோட அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இப்போ உடனே எடுக்காதீங்க, ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட அப்படியே வந்து விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கேக் வந்து எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அழகாக இருக்குது. எல்லாமே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதில் வந்துட்டு நம்ம வேறு மைதா எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலான கோதுமை மாவு தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியும் கூட. பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. நம்ம இதில் முட்டை எதுவுமே வந்து சேர்க்க கிடையாது. நம்ம நார்மலாக இருக்கிற பேசிக்கான பொருள் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம 3 நாள் வரைக்கும் வந்து வச்சு சாப்பிட்லாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எக்ஸைட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.